இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இப்ப அவனுக்கு பதிலா அவன் பொண்டாட்டி நிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே அவ்வளவு கேவலமா பேசுறீங்க. ஏங்க, உங்களுக்கு எப்படி ஒரு ஆசை விருப்பம்னு இருக்கோ அதே மாதிரி தானே என் பிள்ளைக்கும் இருக்கும். அபிராமி, இதோட உன் பேச்சை நிறுத்திக்க. நான் ஒண்ணு விருப்பப்பட்டு அவனை பிரச்சாரத்துல திட்டலையே. என்னை எதிர்த்து யார் நின்னாலும் நான் இப்படிதான் பேசுவேன். நேத்து வரைக்கும் எதிர்கட்சிக்காரன் நான் இப்படிதானே பேசினேன். அப்ப நீங்க யாரும் அதை தப்புன்னு சொல்லலையே. எலெக்ஷன்னா எதிர்த்து நிக்கிறவனா இப்படி அசிங்கமா பேசுறதுதான் வழக்கம் அரசியல்ல. பதிலுக்கு வேணும்னா அவனையும் பேச சொல்லு. அப்பனா இருந்தாலும் சரி, புள்ளையா இருந்தாலும் சரி, எலெக்ஷன் வந்துட்டா எதிரி எதிரிதான். இந்த பாரு, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. அவங்கிட்ட சொல்லி அவன் பொண்டாட்டிய வாபஸ் வாங்க சொல்லு. எல்லாம் பழைய மாதிரி ஒத்துமையா இருப்போம். எனக்கு மட்டும் என்ன, அவன் மேல பாசம் இல்லாமையா இருக்கு? அதெல்லாம் நிறையவே இருக்கு. என் பேச்சு மீறி அவன் பொண்டாட்டிய போட்டி போட வச்சான்ல, அதான் என்னால தாங்கிக்க முடியல. இந்த பாரு, எனக்கு என் கௌரவம் அந்தஸ்து தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாம். அதனால அவனை முறையா வாபஸ் வாங்க சொல்லு. அப்பா, அது எப்படிங்கப்பா? உங்களோட பேச்ச கேட்டுக்கிட்டு நாங்க வாபஸ் வாங்கணுமா? நாங்க எதுக்குப்பா வாபஸ் வாங்கணும்? உங்களோட அராஜகம், அடியாளுங்க, அள்ளு சில்லு, வண்டு வாண்டு இதுங்களெல்லாம் பார்த்து பயப்படுற ஆளுங்க நாங்க கிடையாதுப்பா. எந்த ஒரு தொகுதியிலையும் யார் வேணா யார வேணா எதிர்த்து நிக்கலாம். இப்போ அம்பேத்கர், அதுதான். அம்பேத்கர் யார் தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லை. அவர் தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்ட வரைவெல்லாம் ஏற்படுத்தினவர். இப்போ அவரே அதுல நாங்க செய்யறது சரின்னா சொல்லியிருக்கிறாரு. அதனால நாங்க அதை தான் செய்வோம். இந்த உருட்டல் மிரட்டல், இந்த குடுகுடுப்பு வேலை, இது அந்த ஒத்துனீங்கன்னா நீங்க திட்டினாலும் திட்டுங்க, கழுவி ஊத்துனாலும் ஊத்துங்க, நாங்க பாட்டு தொடச்சிட்டு எங்க வேலையை பார்த்து போயிட்டே இருப்போம். சரிடா, நீ நில்லு. ஆனா ஒண்ணு, இன்னைக்கு நீங்க ஒரு இடத்துல தானே அவமானப்பட்டீங்க. இனி நீங்க போற ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துலயும் அவமானப்படுவீங்க, கேவலப்படுவீங்க. கடைசியா இந்த அரசியலே வேணான்னு என் காலில் வந்து 2 பேரும் விழுறீங்களா இல்லையா மட்டும் பாரு. இல்ல, கன்ஃபார்மா உங்க காலில் வந்து நாங்க விழுவோம், ஜெயிச்சு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக. நான் உங்க புள்ள, நீங்க 8 அடி டைவ் அடிச்சீங்கன்னா நான் 16 அடி டைவ் அடிப்பேன். நீங்க யாரு, உங்க அரசியல் விளையாட்டு என்னன்றது எல்லாம் எனக்கு தெரியும். உங்களையும் சமாளிப்பேன், உங்க அரசியல் விளையாட்டை விளையாடியும் ஜெயிப்பேன். நீங்க வேணா பாருங்க, என்ன நடந்தாலும் சரி என் பொண்டாட்டிய நான் ஜெயிக்க வைப்பேன்.